Welcome back, Kerala Lottery 3-digit winning chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment, pure entertainment purpose. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்த நம்பர் 805. இட்ஸ் அ ரிப்ளிகேஷன் ஆஃப் 508. ஸோ இப்போ புரியும் உங்களுக்கு ஏன் மிஷின் கொடுத்த நம்பரே கொடுக்குது அப்படின்னா, மிஷினுக்கு இது 5 6 0 4 2 தெரியாது. த மிஷின் நோஸ் ஒன்லி தி ரொட்டேஷன். சுற்றுற அளவு தான் அதுக்கு கணக்கு. அப்போது ஏற்கனவே 3 நாளுக்கு முன்னாடி சுற்றின இடத்துல அது நின்று இருக்குது. அதுதான் இதுக்கு மீனிங். அப்போது ஒரு விஷயம் தெளிவாக நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோடய சேனலில். த மெஷின் ஃபாலோஸ் ஒன்லி தி சம், நாட் த நம்பர்ஸ். ஏன்னா நம்பரை கணிக்கிறதுக்கு கிடையாது, நம்பரை கணிச்சிக்குது, அவ்வளோதான். அப்போது நம்ம இஷ்டத்துக்கு கணிப்பை ஆடாமல் மிஷினு எந்த பேட்டர்னில் போகுது அப்படின்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அந்த நம்பர் எந்த மாதிரியான நம்பர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதனுடைய சம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அது லோ நம்பரில் வந்திருக்கா, ஹை நம்பரில் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். சம் ஈவனாக ஆடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்பர் ஈவனாக இருக்கா, இல்லை ஆடில் இருக்கா, இல்லை மிக்ஸ்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மேக்கிங் எ பெட்டர் சக்ஸஸ். இப்போ நம்ம மண்டேலேருந்து பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் 710 2 ஸ்மால் நம்பர், ஒரு பெரிய நம்பர், 2 ஆட் நம்பர், சம் ஈவன் சம். பார்த்துங்க, 3 விஷயம் இருக்குது. 2 சின்ன நம்பர் வந்திருக்கு, ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கு, 2 ஒத்தப்பட நம்பர் வந்திருக்கு, ஒரு ரெட்டப்பட நம்பர் வந்திருக்கு. 2 ஒத்தப்படை இருக்கிறதுனால அதனுடைய சம் கூட்டுத்தொகை ரெட்டப்படையாக தான் இருக்கும். அடுத்தது மிஷின் 508 கொடுத்தது சேம், 2 ரெட்டப்படை, ஒரு ஒத்தப்படை, சம் ஒத்தப்படை. அடுத்தது 2 ரெட்டப்படை, ஒரு ஒத்தப்படை, சம் ஒத்தப்படை. எகெயின் 2 ரெட்டப்படை, ஒரு ரெட்டப்படை, 2 ரெட்டப்படை அண்டு ஒரு ஒத்தப்படை, சம் 17. இப்போ அதனால் மிஷின் என்ன பண்ணிருச்சுன்னா 2 ஈவன் 1 ஆட் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதை கண்டினியூ பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்போது என்ன ஆனிச்சுன்னா 2 ஈவன் நம்பர், அதே நம்பர் 2 ஈவன் யார் 8 0 0வும் ஈவன் நம்பர், ஒரு ஆட் 5. சிம்பிள். அப்போது இதெல்லாம் நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறது? இது ஆடு, இது ஈவனு, இல்லை இது ஒத்தப்படை, ரெட்டப்படை, சம்மு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு ஸ்ட்ரைட்டாக வினி நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குற ஆளுங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வி ஹாவ் 3-digit chart. இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ணாலும் எதுவும் பண்ண முடியாது, சக்ஸஸே பண்ண முடியாது. இது மிஷின் சுற்றுற தன்மைக்கு ஏற்ற போல் பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த ரோலை இது எந்த சம், எத்தனாவது சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அத்தனாவது சம்மில் இருக்கிற நம்பர் பூரா இந்த இடத்துல வந்துடும். இதில் உங்களுக்கு 2 ரெட்டப்பட வேணுமா, 2 ஒத்தப்பட வேணுமா, இல்லை எல்லாமே ரெட்டப்பட வேணுமா, ஒத்தப்பட வேணுமா, இதை நீங்கள் இந்த சார்ட்லேருந்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அது நான் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் கலரில் இருக்கிறதுலாம் ஏற்கனவே வந்திருக்குது. இந்த கலர் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, இந்த கலர் போன மாதம் வந்திருக்கு, கருப்பு போன மாதம், அதுக்கு முந்தின மாதம்.
இப்போது மிஷினு இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்லலாம் நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 460 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இங்கே இருக்கிற நம்பர் 460. போன மாதம் முந்தின மாதம் அடிச்சிருக்கிற நம்பர் அது கீழே என்ன அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 370 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருக்கு இங்கே. அண்ட் தென் இதுக்கு மேலே ஒரு நம்பர் அடிச்சிருக்கு மிஷின். அப்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போச்சு, எது பக்கத்தில் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சாச்சு. அதனால தான் இந்த டாட்ஸை நான் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினு போன மாதத்தில் இது பூரா கருப்பு கலர் எல்லாம் போன மாதம் இங்கே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின மாதம் இங்கே அடிச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை அடிக்காமே இருக்குது, அது இந்த மாதம் வந்துடும். அப்போ நீங்கள் இந்த நம்பரை மட்டுமே ஃபாலோ பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் என்ன, இது வருமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த சம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த நம்பரை போடலாமா வேணாவா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே மிஷின் போன மாதம் 603 கொடுத்துருக்கு, இங்கே 026 கொடுத்துருக்கு, இங்கே ஒரு நம்பரை விட்டுருக்கு, இங்கே ஒரு நம்பரை விட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த 2 நம்பரும் வந்துடும். இல்லைனா இங்கே ஒரு நம்பரை விட்டுருக்கு, இந்த நம்பரும் வந்துடும். ஏன்னா இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக சீக்வன்ஸாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே லைனாக அடிச்சிட்ருக்கு. அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லைனாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சிருச்சு. அதனால் இங்கே வரும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணும். அப்போது நீங்கள் இந்த சார்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக உங்கள் நம்பர் நீங்கள் நினைக்கிற நம்பர் உட்காருதோ அந்த இடத்துல அந்த நம்பர் இருக்கா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் போகுது, இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் வருது. ஸோ இந்த லைனில் இது வரைக்கும் போகுது. அப்போது இங்கே 453 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருக்கு, இங்கே அடிக்கலை, இங்கே அடிக்கலை, இங்கே அடிக்கலை, இங்கே அடிக்கலை, இங்கே அடிக்கலை, இங்கே அடிச்சிருக்கு, இங்கே அடிச்சிருக்கு, போன மாதம் அடிச்சிருக்கு, இந்த மாதம் அடிக்கலை. அப்போது இந்த காலி இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டி வரும். அவ்வளோதான் சூட்சுமம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்த நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 980. சாரி, நேற்று வந்த நம்பர். இன்றைக்கி வந்த நம்பர் 805. அப்போது இது வந்து 3வது சம்மில் இருக்குது. இது வந்து 1வது சம், சாரி 11வது சம்மில் இருக்குது. இது வந்து 17வது சம்மில் இருக்குது. 17வது சம்மில் 2ஆம் தேதி அடிச்சிருக்கு. ஏன் 2ஆம் தேதி இங்கே வந்திருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா போன மாதம் 2ஆம் தேதி இந்த சம்மில் அடிச்சிருக்கு 692. அதனால் இது பக்கத்தில் வர வேண்டிய நம்பர், இதனுடைய ஃபேமிலி நம்பர் இங்கே இருக்குது 917, அது கீழே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், மிஷினு 3ஆம் தேதி எங்கே அடிச்சிருக்குன்னு பார்க்கணும். போன மாதத்தில் 3ஆம் தேதி எந்த இடத்துல அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அது பக்கத்தில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இங்கே அடிச்சிருக்கு 3ஆம் தேதி, 3ஆம் தேதி அடிச்சிருக்கு, 4ஆம் தேதி அடிச்சிருக்கு, 5ஆம் தேதி அடிச்சிருக்கு, 3 நாள் இங்கே கண்டினியூஸாக அடிச்சிருக்கு. அப்போ மிஷின் இங்கே ஒரு நம்பரை கொடுக்கும், எய்தர் திஸ் நம்பர் ஆர் திஸ் நம்பர். இந்த நம்பரை கொடுக்குதோ இல்லையோ, ஏற்கனவே போன மாதம் முந்தின மாதம் இந்த நம்பர் அடித்ததுனால இங்கே இருக்கிற நம்பர் ரொம்ப 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 முக்கியம். இது என்ன நம்பர் அப்படின்னு தெரியணுன்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். இந்த சார்ட் கையில் இருந்தால் ஈஸியாக இந்த நம்பரை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு 100% சக்ஸஸ். இல்லை இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே 100% சக்ஸஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த ஒன்லி மெத்தடாலஜி யூ கேன் சக்ஸஸ். நீங்கள் இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கை போட்டு நீங்கள் வந்து கண்ட மணிக்க பார்த்துட்டு அதை போட்டு இதை போட்டு ஒன்றுமே வராமல் போயிடும். ஸோ அதனால் பெஸ்ட் அட்வைஸ் இஸ் பை திஸ் சார்ட். இந்த சார்ட் வந்து 1000 rupees தான். ஏற்கனவே சார்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு 500, புதுசாக வாங்கணும்னாக்கா 1000 rupees சார்ட்டு. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6382720349 வாங்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போட்டு வச்சுக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, நாளைக்கு சனி, நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இருக்குது.
இப்போ இந்த 8205 அப்படின்றது எந்த கலரில் இருக்குது? இந்த கலரில் இருக்குது. இதுக்கு அடுத்த கலர் என்ன இருக்குது? 725. அப்போ அந்த 725 பக்கத்தில் போனால் கண்டிப்பாக நீங்கள் மறுநாள் வரக்கூடிய நம்பர் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் 725. இது 805. ஏன் 725க்கு மேலே அடிச்சிருக்கு? ஏன்னா சம் 725 வந்து 14வது சம்மு, இது அடுத்தது 15வது சம், அவ்வளோதான். 13வது சம். இப்போ என்ன பண்ணோம்? மிஷினு 15வது சம்மை இங்கே வைக்கும், மறுபடியும் 14வது சம்மை இங்கே வைக்கும். ஸோ பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணணும் மிஷின். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இந்த சார்ட்டை முதல்ல வாங்கிட்டு, ரொம்ப சிம்பிள். ஏன்னா 4 டிஜிட் இருக்குது. 4 டிஜிட் வந்து ரொம்ப, என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இந்த 4 டிஜிட்டில் நீங்கள் 3 டிஜிட் எடுக்கலாம். அதனால் இது 2000. பட் இதில் வந்து ஒன்லி 3 டிஜிட் தான். ஸோ அதனால் வந்து அது வெறும் 1000 தான். பார்த்துக்கோங்க. இந்த சார்ட் வேணுறவங்க 2000 பே பண்ணி வாங்கிக்கலாம். வெரி வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 805. இந்த 805 அப்படின்ற நம்பர் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சார்ட்டில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா 805 அப்படின்ற நம்பர் நமக்கு இங்கே இருக்குது. 0058 இங்கே இருக்குது இந்த நம்பர். அப்போது இந்த நம்பர் இங்கே இருக்குது. நாளைக்கு இதில் இருந்தால் நம்பர் வரப்போகுது. இது எப்படி மிஷின் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. இது ப்ரைமரியாக கொடுக்க போதா, செகண்டரியாக கொடுக்க போதா அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. பட் இந்த 3 டிஜிட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலாக நாளைக்கு என்ன கலரில் கேம் இருக்குது, இந்த கலரில் கேம் இருக்குது. இந்த கலரில் நாளைக்கு 185 இருக்குது, அது பக்கத்தில் போங்க. ஆர்எல்ஸ் 202 இருக்குது. இந்த 2 நம்பர் பக்கத்தில் இருந்தால் நாளைக்கு வரும். 202 185. அப்போ 185 பக்கத்தில் 14வது சம் பக்கத்தில் போனால் ஏற்கனவே நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்குன்னா 356 185 168 184 அடிச்சிருக்கு. அப்போது போன மாதத்தில் ரோ இப்படி போகும்போது மிஷினு அது கீழே இருக்கிற நம்பர் இப்படி கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த 4 நம்பரும் இறங்கிடும். அது 1 by 1 இறங்கும். அப்போ இந்த 158 கீழே என்ன நம்பர் இருக்குது, இது ரொம்ப 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 முக்கியம். இல்லைனா அடுத்த நம்பர் 202, அதாவது 022ங்கிறது 4வது சம்மில் இருக்குது. இங்கே இருக்குது, ஏற்கனவே அடிச்சிருக்கு. இது கீழே வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே சின்ன சம். 4வது சம். 4வது சம்மில் மொத்தமே 4 நம்பர் தான், 3 நம்பர் தான் இருக்குது. ஒன்று 004, இன்னொன்று 202, இன்னொன்று வந்து 130. இதெல்லாம் ரேராக தான் அடிக்கும். பட் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்னென்னா 185 பக்கத்தில் கண்டிப்பாக மிஷின் நாளைக்கு உட்கார வச்சிடும். அது எந்த மாதிரி நம்பரை இந்த நம்பரை உட்கார வைக்க போதா, இந்த நம்பரை உட்கார வைக்க போதா அப்படிங்கிறது தான் இப்போது நமக்கு தெரியணும். ஸோ இந்த சார்ட் இருந்தால் தான் அது உங்களால் பார்க்க முடியும். 1000 rupees பே பண்ணி சார்ட் வாங்கிக்கலாம். இந்த சார்ட் வாங்கினதுக்கப்புறம் இந்த சார்ட்டை மறுபடியும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் வந்துடும். அண்ட் தென் என்னோடய கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு டெய்லி 1:30க்கு வந்துடும். ஸோ வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349க்கு வாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து என்னென்னா கலர் டு கலர், அவ்வளோதான். கலர் டு கலர் ப்ளே பண்ணாலே போதும். 10 நாளுக்கு, இல்லைனா அதுக்கு முன்னாடி 20 நாளுக்கு. 20 நாளுங்கிறது வந்து இதே கலரில் வரும், இல்லைனா இதுக்கு மேலே வரும். ஸோ நாளைக்கு நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், ஏ போர்டில் நமக்கு 7 உட்காருது, பி போர்டில் நமக்கு 0 உட்காருது, சி போர்டில் மறுபடியும் 8 உட்காருது. பார்த்துங்க, மறுபடியும் இந்த 80ங்கிறது ஃபாலோ ஆகிக்கிட்டே வருது. பட் நாளைக்கு 80 வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம சார்ட்டில் இருக்கிற நம்பர், இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னவோ அது பக்கத்தில் 100% வந்துடும். பார்த்துக்கோங்க.
ஸோ இது போல் பல பற்றி கூட்டாளத்தில் சந்திப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர், this channel is only for learning purpose, no betting or gambling is entertained and purely entertainment purpose. Thank you very much for watching this video.